திருத்தணி திருக்கோயில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 படை வீடுகளில் இது வந்து 5ஆம் படை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு திருத்தணி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வந்து முருகப்பெருமான் வந்து இருக்காரு, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விழா கோலாகலமாக போய்கிட்டு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திருக்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேருந்து பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும், இது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலம் கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாநிலத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து மலைக்கோவில் சாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல்ல இருந்து காணிக்கை எல்லாமே வந்து போட்டு போவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா செலுத்திய தொகை எவ்வளோ திருக்கோயிலேருந்து ஊழியர்களாக இருப்பாங்களோ அவங்க எல்லாமே வந்து எடுத்து எண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அதோட மொத்த விவரத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பணம் மட்டுமே வந்து 1,19,36,528 ரூபாய் வந்து வந்திருக்குது உண்டியல் கணக்கில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தங்கம் அப்படின்ற அந்த ஒரு தனி கேட்டகரியில் 233 கிராம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்குது. வெள்ளி அப்படின்னா 5,128 கிராம் வந்து வந்திருக்குது. இது எத்தனை நாளைக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 மாத கணக்கு இல்லை, அதுக்கு ஒரு 5 நாள் 6 நாட்கள் மற்றும் குறைவு 25 நாட்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உண்டியல் கணக்கு வந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. திருக்கோயிலில் வந்து திருத்தணி கோயிலில் இந்த தடவை வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறத வந்து அவங்க பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. திருத்தணி கோயிலில் இவ்வளோ தூரம் இவ்வளோ வந்திருக்குது அப்படின்ற விஷயமே வந்து கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க. Olha,